தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1 முதல் 16 வரை. Matthew chapter 20 verses 1 to 16. முதலாவது இந்த 16 வசனங்களையும் ஒரு தடவை வாசிச்சிடலாம். ஆமென். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். Hallelujah. Praise the Lord. Amen. ரொம்ப ஒரு அருமையான ஒரு உவமை. ஆண்டவருடைய குணாதிசயத்தை ரொம்ப அழகா வெளிக்காட்டுற ஒரு ராஜ்யத்தின் ஊமை. இதை கிங்டம் பேரபிள் அப்படின்வாங்க. நிறைய ஊமைகள் இருக்கு, அதுல செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஊமை கிங்டம் பேரபிள், ராஜ்யத்தின் ஊமையாக கருதப்படுகிறது. எப்படி ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், பாரபட்சியம் பார்க்காதவராக இருக்கிறார். He is not partial. He is eternally good. Hallelujah. அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆமென். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே வராங்க. எப்படின்னா, ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. திராட்சை தோட்டத்தோட இதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த முதல் வசனத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த திராட்சை தோட்டத்தின் எஜமானன் யாருன்னா பிதா. ஆமென். அதான் முதல் வசனம். இந்த லேண்ட் ஓனர் அப்படின்னு வருது, வீட்டு எஜமான் அப்படின்னு வருது முதல் வசனத்துல. அது பிதா. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய, அந்த வீட்டு எஜமான்ன்றது யாருன்னா தேவன், பிதாவை குறிக்கிறது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் ஹெவன்லி ஃபாதர். அவர் வேலையாட்களை என்ன பண்றாரு? அமர்த்துகிறார். என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்படியே சும்மா ஒரு நரேஷன் மாதிரி பார்ப்போம். போய் மார்க்கெட்ல போய் வெளியில போய் ஆட்களை பிடிக்கிறாரு. முதல் மணி நேரம், அப்புறம் 3வது மணி நேரம், 6வது மணி நேரம், 9வது மணி நேரம், அப்புறம் 11வது மணி நேரம். ஆமென். யூதர்களுடைய கிளாக் பாத்தீங்கன்னா காலை 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 6 o'clock அவங்களுக்கு முதல் மணி நேரம்னு வாங்க. 6, அப்புறம் 9, அதுதான் 3வது மணி நேரம். 6வது மணி நேரம் 12 மணி, அப்புறம் 9வது மணி நேரம் திரும்ப மதியம் 3 மணி, அப்புறம் திரும்ப 11வது மணி நேரம்னா 5 மணி. 6 மணிக்கு டே முடிஞ்சிருச்சு. யூதர்கள் அப்படிதான் கணக்கு பண்ணுவாங்க. 6 to 6 தான் கணக்கு. ஆமென். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஒருத்தர் 6 மணிக்கே காலையிலே வந்துடுறாரு ஒருத்தர் வேலைக்கு. அப்புறம் 9 மணிக்கு ஒருத்தர் வராரு காலையில. அப்புறம் 12 மணிக்கு சில பேர், 3 மணிக்கு சில பேர், இன்னும் சில பேர் 11வது மணி நேரம், 9வது வசனத்துல போட்டிருக்காங்க. அப்பொழுது 11ஆம் மணி நேரம், அதாவது லாஸ்ட் மினிட்ல வராங்க. 6 மணியோட வேலை முடிய போகுது, ஆனா 5 மணிக்கு தான் வேலைக்கே வராங்க. இந்த மாதிரி ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு கூலி கொடுக்குறாரு எல்லாருக்கும். கூலி கொடுக்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 9வது மணி நேரத்துல வந்தவங்களுக்கும் என்ன கொடுக்குறாருன்னா, என்ன கூலி பேசியிருந்தாரு எல்லாருக்கும்? 1 காசு, 1 denarius அப்படின்னு ஆங்கிலத்துல வருது. அதே 1 காசு தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. 10வது வசனத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா? வாசிங்க சிஸ்டர், 10வது வசனத்தை வாசிங்க.
10th verse. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ம். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அவங்களுக்கும் ஒரு காசு தான், ஒரு பணம் தான், 1 denarius தான் அவங்களுக்கும். ஆமென். சோ அதை கேட்ட உடனே அடுத்தது 11 எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 6 மணிக்கு வந்தவனுக்கும் அதுதான், 9 மணிக்கு வந்தவனுக்கும் அதே காசு பணம் தான், 12 மணிக்கு வந்தவனுக்கும் 3 மணிக்கு வந்தவனுக்கும் 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு என்ன எதே கூலி கிடைக்குது? ஒரு பணம் தான், ஒரு காசு தான் அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா கஷ்டமா தானே இருக்கும். காலையில இருந்து வேலை செய்யற ஆண்டவரே, எனக்கும் அதே தான் கொடுக்குறீங்க, கடைசி 1 மணி நேரம் வேலை செய்யறான் அவனுக்கும் அதே தான் கொடுக்குறீங்க ஆண்டவரே, கொஞ்சம் நியாயமா இருக்க வேணாமா? என்ன இப்படி பண்றீங்க எஜமானே அப்படின்னு போய் கேட்கறானுங்க. வாசிங்க 11வது வசனம். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டோம், வெயில் அடிச்சுச்சு, அது எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் தாங்கிட்டு வேலை செஞ்சிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 12 hours நான் வேலை செஞ்சிருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன கொடுக்குறீங்க? அதே சம்பளம் தான். அதுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்குறாரு? அடுத்த வசனம். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அடுத்தது 15. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். ஆமென். நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? ஹல்லேலூயா. இஸ் யுவர் ஐ ஈவில் பிகாஸ் ஐ எம் குட்? ஆமென். உன்னோடையதை நீ வாங்கிட்டு போ அப்படின்றார். சோ இதுல வந்து இதை படிக்கும் பொழுது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, என்னடா அது ரொம்ப அன்ஜஸ்டா இருக்குது அப்படின்னு தான் தோணும். இதுல வந்து ஆண்டவர் வந்து இது ஓமையா சொல்றாரு. இதுல வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரின்சிபிள்ஸ், அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், கோட்பாடுகள், தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்றதை ஆண்டவர் வந்து இங்க வெளிப்படுத்துறார். ஆமென். சோ இது இங்க 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 வந்து மேட்டர் வந்து இந்த கதை கிடையாது. இந்த கதையில வந்து ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாரு அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சோ அவன் சீக்கிரம் வந்தா அவனுக்கும் அதே சம்பளம், லேட்டா வந்தா அது முக்கியம் கிடையாது. ராஜ்யம் எப்படி செயல்படுது என்பதை பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துல வந்து எல்லாரையும் ஆண்டவர் வந்து ஒரே சமமாக தான் பார்க்கிறார். முதலாவது அது புரிஞ்சுக்கணும். The first thing is that God sees everyone equally. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. அவர் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட. எல்லாரையும் அவர் எப்படி பார்க்கிறாராம்? புத்திரர்களாக தான் அவர் பார்க்கிறார். Hallelujah. He sees everyone as his son, as his heir. Hallelujah. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல போட்டிருக்கு, எவர்களெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு புத்திரர் என்ற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். Those who accepted Jesus have received the power and the authority to be called the sons of God. Hallelujah. Amen. எவர்களெல்லாம் அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave them the right to become the children of God to those who believe in his name. So இயேசு விசுவாசிக்கிற எல்லாருமே பிள்ளைதான். ஆமென். இந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைதான். நீங்க எப்ப விசுவாசிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில பிள்ளைகளா தான் இருக்கீங்க. சில பேர் வந்து இந்த மீட்டிங்ல தான் கூட விசுவாசி கொண்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த மீட்டிங்ல வந்த பிறகுதான் உங்களுக்கு விசுவாசமே வந்திருக்கலாம். உங்களே ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? தேவனுடைய பிள்ளையா தான் பாக்குறாரு. இதுதான் வந்து தேவனுடைய ராஜ்யம். இப்படிதான் அது செயல்படுது. ஆமென். ஏன் இது ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, நிறைய நேரம் வந்து நான் நிறைய விசுவாசிகள் சொல்லி கேட்டிருக்கிறேன், எனக்கு வந்து சில காரியம் நடக்க மாட்டேங்குது பிரதர், ஏன்னா நான் இப்பதான் ரீசெண்டா ரசிக்கப்பட்டேன் பிரதர், அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு சில காரியம் நடக்குது. நான் இப்பதான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் அறிஞ்சு இப்பதான் உள்ள வரேன், நான் வந்து போன வருஷம் தான் ரசிக்கப்பட்டேன், நான் இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரசிக்கப்பட்டேன், இல்ல என்னுடைய தலைமுறையில தான் நான் ரசிக்கப்பட்டேன், என்னுடைய என்னது முற்பிதாக்கள், அதாவது என்னுடைய தாய் தகப்பன், அது அவங்க முற்பிதாக்கள் யாருமே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, நான் தான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். சோ அதனால சில காரியங்கள் வந்து எனக்கு நடக்காம இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சுத்த பொய். இது ஹல்லேலூயா. ஆமென். இது வந்து ஒரு பயங்கரமான பொய். இது ஆண்டவர் வந்து நம்மளுடைய முற்பிதாக்கள் ரசிக்கப்பட்டாங்களா, அவங்களுக்கு மேல ரசிக்கப்பட்டாங்களா, இல்ல நம்ம எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம், இதை பார்த்து நமக்கு எதுவும் செய்யறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு வருஷம் இவரு 2 வருஷம் தான் ரசிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிறாரு, இவரு 3 வருஷம் இருக்கிறாரு, ஒருத்தர் 30 வருஷமா இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாரபட்சம் ஆண்டவர் பாக்குறது இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரம் வந்து இதை வந்து ஆண்டவர் பார்க்கல, ஆனா மனிதர்கள், அதாவது வந்து
கிறிஸ்துவத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஏன்னா சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மீட்டிங் வரவங்களே ஒருத்தங்களாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க இப்பதானே ரசிக்கப்பட்டு வந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்காது, நாங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அதனால எங்களுக்கு நடக்கும், நீங்க எல்லாம் வந்து இப்பதான் வந்தீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்க, இப்பதான் முதல் முறையா கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்காதுன்னு ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. மீட்டிங் அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க பிரதர், அவங்க எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்லாம், பல தலைமுறை கிறிஸ்தவர்கள்லாம், அதனால அவங்களுக்கு எல்லாம் நடக்குமா, எனக்கெல்லாம் இது ஈஸியா நடக்காதான், ஏன்னா நான் இப்பதான் வந்தேன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. இது அப்பட்டமான ஒரு பொய். இது ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்லல, இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, சொல்றாங்களா, நாங்க காலையில இருந்து வேலை பார்த்தோம், வெயிலையும் மழையிலையும், அந்த வசனத்தை போட்டு விஜய் திரும்ப வந்துடுறாங்க, வெயிலையும் மழையிலையும் நாங்க கடந்தோம். எந்த வசனம் அது? மத்தேயு 20 ஹல்லேலூயா 12, மத்தேயு 20 12. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க சிஸ்டர். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நீங்க கடைசியா வந்து பிந்தி வந்தான் பாத்தீங்களா, லாஸ்ட் மினிட்ல வந்தவனு என்னையும் எப்படி நீங்க ஈக்குவல் ஆக்குனீங்க, சமமாக்குனீங்க, அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. எப்படி இவனும் நானும் ஈக்குவல் ஆக முடியும்? எப்படி நீங்க எங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி கூலியை கொடுக்க முடியும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தானா இவன் கேள்வி கேட்டுக்க மாட்டான். ஸ்டப்பா நீ காலையிலேயே வந்துட்ட, இந்த 1 காசுக்கு பதில் 2 காசு வச்சுக்கோ, இவன் வந்து 5 மணிக்கு தான் வந்தான், இவன் 4 மணிக்கு தான் வந்தான், அதனால இவனுக்கு ஒரு பணம் கொடுத்துறேன், உனக்கு 2 பணம் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிருப்பான், ஆண்டவரே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது என்னன்னு சொல்லி அழைத்தார்? 6 மணிக்கு, அதாவது முதல் மணி நேரம் அழைக்கும் பொழுது என்னன்னு சொல்லி அழைத்தார்? நீ வந்து வேலை செய், உனக்கு என்ன சம்பளம் கொடுக்க போறேன், 1 பணம் தான் கொடுக்க போறேன்னு சொல்லிதான் அழைச்சார். இப்போ ஆண்டவர் நீதி உள்ளவரா? கண்டிப்பா நீதி உள்ளவர் தான். அவர் பொய் சொல்லவே இல்லை, சொன்னதை செய்யறாரு. அவர் சொல்லுங்க, சொன்னதை செய்யறார். ஹல்லேலூயா. 1 தரனாரு 1 கொடுத்துட்டாரு. 1 தரேன்னு சொல்லிட்டு 1க்கு கீழே கொடுக்கல. அவர் யாருக்கு என்ன அவர் வாக்கு பண்ணினாரோ அதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. வாட் எவர் ஹி ப்ராமிஸ்ட் ஹி இஸ் டூயிங். ஹல்லேலூயா. ஆனா முதல் மணி நேரத்துல இருந்து வேலை பார்த்தா என்ன சொல்றேன், ஆண்டவரே நான் இத்தனை மணி நேரம் இருந்தேன், இவ்வளவு நாள் நான் உழைச்சிருக்கிறேன், இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறேன், ஆகையால் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அவனுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்ன்றத கூட கிடையாது. நல்லா கவனிங்க, இதுல வந்து ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. என்னன்னா, இந்த கடைசி மணி நேரத்துல வந்தான் பாத்தீங்களா, 11வது மணி நேரம், அவனுக்கும் 1 கொடுத்துட்டு முதல் மணி நேரம் வந்தவனுக்கும் 1 கொடுத்ததுனாலதான் பிரச்சனை. இப்போ இவருக்கு 1 கொடுத்துட்டு, யாருக்கு? முதல் மணி நேரம் வந்தவனுக்கு 1 கொடுத்துட்டு கடைசி மணி நேரம் வந்தவனுக்கு 1க்கு கீழே கொடுத்துருந்தா வச்சுக்கோங்க, ப்ராபப்ளி ஒரு காலனா அரனா 8 கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமா போயிருப்பான். பரவாயில்லப்பா, இவன் கடைசியில தான் வந்தான், 8 தான் வாங்கிட்டு போயிருக்கான், நான் முதல்ல வந்து 1 வாங்கிட்டேன் அப்படின்னு போயிருப்பான். ஈக்குவல், அவனையும் தூக்கி எனக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்களா ஆண்டவரே சொல்லிதான் அவனுக்கு பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிங்டம் ஆஃப் காட்ல, தேவனுடைய ராஜ்யத்துல வந்து இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் எல்லாம் கணக்கு கிடையாது, விசுவாசம் தான் கணக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் 30 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு செய்யுங்க அப்படின்னு நீங்க போய் கேட்கறது வேஸ்ட். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் பாக்குறாரு, என்னை விசுவாசிக்கிறியா, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. விசுவாசிச்சா உடனே நடக்கும். 30 வருஷமா நான் இருக்கிறேன், 20 வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டேன், எங்க பரம்பரையா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆகையால் எனக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணும் நடக்காது. ஏன்னா நம்ம சுயநீதியில போயிட்டு இருக்கோம். எப்பவுமே நான் செய்ததை வைத்து நான் ஆண்டவர்கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்களேன், லார்ட் ஐ ஹவ் டன் சோ மெனி திங்ஸ், ஐ பீன் பிலீவர் ஃபார் சோ மெனி இயர்ஸ், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை இப்போ என்னை நீங்க ஆசீர்வதிங்க, எனக்கு நீங்க அதிகமா செய்யணும், அந்த மனுஷன் நேத்து தான் ரசிக்கப்பட்டான், அவனை விட நீங்க எனக்கு அதிகமா செய்யணும், நீங்க போய் நின்னீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அது விசுவாசமே இல்லை, அது சுய நீதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாம இருக்கிறாரு, ஏன்னா விசுவாசத்தின் மூலமாக தான் சகலத்தையும் செய்யறாரு. நான் என் ஊழியத்துல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, ஆண்டவரை பத்தி அறியாம வந்து அந்த மீட்டிங்ல தான் ஆண்டவர் பத்தி அறிந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ரொம்ப வருஷமா வந்து ரசிக்கப்பட்டு எல்லாம் இருக்கும், ஆனா அவர்களுக்கு பெற்றுக்கொள்றது ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது என்ன ஆயிருதுன்னா, ஜென்ரலாவே நடக்குது. ஒரு கம்பெனிலே நம்ம வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கம்பெனில இருக்கோம்னா நம்ம எதிர்பார்க்கறோம்ல, நான் 20 வருஷம் இங்க வேலை பார்த்துட்டேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் அவங்க செய்யணும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், ஒரு 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 உயர்வு கொடுக்கணும், ஒரு ப்ரொமோஷன் வரணும், ஒரு சம்பளத்தை எனக்கு ஏத்தணும், எனக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவை செய்யணும், நேத்து தான் வந்தான், அவனுக்கு செய்யறாங்க ஆனா எனக்கு செய்ய மாட்டாங்க, ஜென்ரலா தோணுது. இது எல்லா மனுஷனுக்கும் தோன்ற ஒரு காரியம் தான். இது வேணா உலகத்தின் காரியத்திற்கு இது வந்து
ஒர்க் ஆகலாம். ஏன்னா உலகத்துல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம், அவங்க வந்து சீனியாரிட்டி சர்வீஸ் இதை வச்சுதான் அவங்க செய்ய போறாங்க. அது உலகத்தோட காரியத்துக்கு வேணா அது வந்து ஒர்க் ஆகலாம். ஆனா அது தேவனுடைய ராஜ்யத்துல செயல்படாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் வில் நாட் ஒர்க் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துல விசுவாசம் மட்டும்தான் வேலை செய்யும், வேற எதுவும் வேலை செய்யாது. இப்ப நான் பார்த்தேன், இப்ப என்னையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே ஒரு பரம்பரை கிறிஸ்தவன் தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபேமிலியில எங்க அப்பா அம்மா சைடு என் சைடு பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு 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 மற்ற மதத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு 2-3 பரம்பரைக்கு மேல போனாலுமே கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறாங்க. என்னுடைய அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் தான், என்னுடைய அவங்களுக்கு மேல இருந்த அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் தான், அவங்களுக்கு மேல இருந்த அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3-4 தலைமுறைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பமா தான் இருக்கு. சோ இப்ப நான் இதை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர்ட்ட என்ன பண்ண முடியாது? ஆண்டவரே பாருங்க, நான் வந்து பரம்பரை பரம்பரையா வரேன். எங்க அப்பா தான் அந்த அந்த சர்ச்சையை கட்டி கொடுத்தாரு. எங்க தாத்தா தான் வந்து அந்த லேண்டே சர்ச்சு கொடுத்தாரு. அதனால நீ ஆசீர்வதிக்கணும்னு போனா ஒன்னும் வராது, நயா பைசா வராது எனக்கு. ஏன்னா அங்க விசுவாசம் இல்ல, அங்க சுய நீதி தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது யூதர்களுக்கு இதை வந்து சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா யூதர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தாருன்னா, அந்த காலத்துல இருந்து யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க யூதர்கள், அதனால பை டிஃபால்ட் எல்லாம் எனக்கு வந்துடணும். எத்தனை பேருக்கு புரியுது? பை டிஃபால்ட் எனக்கு வரணும், நான் யூதரா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லாம் நடக்கணும். ஆனா இயேசு வந்து அப்படியே மாத்துறாரு, பிளேட்டை மாத்துறாரு. அப்படி அவர் சொல்றாரு, எப்பா நீ யூதனா இருக்கிறதுனால உனக்கு அப்படியே வராது, நீ இயேசுவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் உனக்கு வரும்னு அப்படியே மாத்துறாரு இயேசு வந்து. ஏன்னா யூதர்கள் வந்து எப்பவுமே எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நான் வந்து உடன்படிக்கையில இருக்கிறேன், ஆகையால் மற்ற புறஜாதிகளை விட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன். அதாவது அவங்களை சுத்தி இருந்த மற்ற தேசங்கள் இருக்குல்ல, கானானியர், அமோரியர், எபூசியர், அவர்களை விட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன். ஆகையால் டிஃபால்ட்டா எனக்கு ஆண்டவர் செஞ்சுதான் ஆகணும், நான் யூதனா பிறந்தனாலே நடக்கணும். ஆனா இயேசு வந்து அப்படியே எல்லாத்தையும் மாத்துற. என்ன சொல்றாரு? எப்பா நீ யூதனா இருக்கிறதுனால மட்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அவர் நாமத்துல மட்டும்தான் நீ வந்து சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும் சொல்லி அப்படி எல்லாத்தையும் மாத்துறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இது யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் இயேசு இருந்த காலத்திலேயே பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமே வந்து புறஜாதிகளுக்கு தான் நடந்துச்சு, யூதர்களுக்கு நடக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கிரேட்டஸ்ட் மிரக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நடக்குது. யாரு? யூதர் அல்லாதவர்களுக்கு நடக்குது. எப்படி நடக்குது என்றால், அவர்கள் விசுவாசத்தோட தேவனிடத்துல வந்தார்கள். ஏன்னா ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்லிட்டார், எப்பா நீ முதல் மணி நேரம் வந்தாலும் சரி, 11வது மணி நேரம் வந்தாலும் சரி, உன்கிட்ட நான் விசுவாசத்தை தான் தேடுறேன்ற. இன்னைக்கு சில பேர் நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம், இது இது ஏன் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேச சொன்னாரு எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், நீங்க எப்ப ரசிக்கப்பட்டீங்கன்னா முக்கியம் இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா முக்கியம் இல்ல. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல, இந்த நேரத்துல, இந்த நொடியில நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க உங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பின்னோக்கி உங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிற தேவன் கிடையாது, அதை கணக்குல எடுக்கிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், நேத்து வரைக்கும் என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஏன் இந்த மீட்டிங்ல உட்கார்றதுக்கு முன்னாடி கூட என்ன வேணா பண்ணிருக்கலாம். நீங்க ஒரு அந்நிய தேவனை நீங்க வந்து வணங்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கூட ஏதாவது நீங்க செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அந்த விசுவாசத்துல வந்தீங்கன்னா இப்பொழுது நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் நம்முடைய தேவன். He is not a God who sees your past. Hallelujah. He never judges you based on your past. Hallelujah. நீங்க உங்க கடந்த வாழ்க்கையை வைத்து உங்களை அவர் நியாயம் தீர்க்கிற தேவன் கிடையாது. அவர் இயேசுவின் மேல நியாயம் தீர்த்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் மேல அந்த நியாய தீர்ப்பு வந்ததுனால உங்களை அவர் நியாயம் தீர்க்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. Because he judged Jesus on the cross. Hallelujah. The righteous judgment of God came upon Jesus Christ on the cross. Therefore, he is not going to judge you today. இன்னைக்கு உங்களை அவர் நியாயம் தீர்க்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். இதை இன்னொரு இடத்துல அடுத்த ஓமையில ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே அடுத்த மத்தேயு 20 ஒரு நிமிஷங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இன்னொரு ஓமை, இப்ப 21வது அதிகாரத்துல ஒரு ஓமை சொல்லுவாரு. அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். Thank you Father. 28 21 28 வாசிங்க சிஸ்டர். 21 28ல இருந்து வாசிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார்.
அதற்கு ஓகே. அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். போதும். ஒரே அப்பொழுது நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இது ரொம்ப அழகான ஒரு கதை. இது நம்ம எல்லாருக்குமே பொருந்து, எனக்கு ரொம்ப பொருந்துகிற ஒரு கதை. 2 பிள்ளைங்க இருக்கிறானுங்க. அதுல ஒருத்தன்ட்ட வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, மூத்தவன்ட்ட போய் சொல்றாரு, எப்பா நீ என்ன பண்ணு, போய் தோட்டத்துல வேலை செய்யுறாரு. அவன் என்ன சொல்றான், போறன், என்ன சொல்றான், சன் கோ ஒர்க் டுடே இந்த வின்யார்ட். அவன் என்ன 29ல என்ன சொல்றான், போக மாட்டேன். 29ல போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா சொன்னாரே, மனம் மாறுது. ஃபர்ஸ்ட் போக மாட்டான்டவரே, போக மாட்டான்ப்பா, அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்றான். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறான், சரி அப்பா சொல்லிட்டாரு நம்ம போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செய்யறான். 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2வது பையன் வரான். 2வது பையனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ போப்பா அப்படின்றாரு. 30வது வசனம். அவன் என்ன சொல்றான், உடனே உடனே போறேன், இந்த இப்போ போறேன். சில பேர் சொல்லுவாங்க இதை இப்போ பண்றேன் அப்படின்னு, ஆனா பண்ணவே மாட்டான் கடைசி வரைக்கும். பாத்துருக்கீங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டான். அந்த எள்ளுனா எண்ணென்ற மாதிரி இருப்பான். எண்ணெயா இருக்கிறான்னு வாங்க, ஒண்ணு இருக்காது. இப்போ போறான் அப்போ அப்படின்னாரு. அப்பாவும் இப்போ பரவாயில்ல, அப்போ சூப்பர் பையன், பல படுத்துக்கிட்டு இருப்பான் வீட்டுல. அந்த 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 கோஷ்டி தான் 2வது கோஷ்டி. 2வது பையன் கேஸ். போறேன்னு சொல்லிட்டு போவே இல்லை. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எந்த பையன் சித்தத்தை செய்தான்? 31வது வசனம். விச் ஆஃப் த டூ டிட் த வில் ஆஃப் த ஃபாதர்? 31. எவன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தான்? யார் செய்தாங்க? நீங்க சொல்லுங்க, யார் செஞ்சா? முதல் பையனா 2வது பையனா? போறேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனவனா, இல்ல போறேன்னு சொல்லிட்டு போகாதவனா? எவன் செஞ்சிருக்கான்? எவன் செஞ்சான் சித்தத்தை? ஃபர்ஸ்ட் பையன் தான் செஞ்சான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் போக மாட்டேன்னு சொன்னாலுமே அவன் இருதயம் கடைசியில மாறி போயிட்டான். இதை படிக்கும்போது நிறைய நேரம் எனக்கு ஏன் ஞாபகம் தான் வரும். நிறைய நேரம் படிக்கும்போது பரவாயில்ல ஆண்டவரே, ஏன்னா நிறைய நேரம் ஆண்டவர் சில சொல்லும் போது நான் செய்ய மாட்டேன். முதல்ல எடுத்தோடனே செய்ய மாட்டேன். சரி அப்புறம் செய்யறேன் ஆண்டவரே அப்புறம் அப்படின்னு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மானம் மாதிரி போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன உடனே செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்க மேபி. இல்ல ஆண்டவரே இது நல்லா முடியாது ஆண்டவரே, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் ஆண்டவரே, இப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், தட்டி தட்டி விட்டுருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இருக்கும் மனசுல, சரி ஆண்டவர் சொன்னாரு போய் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிருப்பீங்கல்ல. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. எவன் கேட்டு செய்யறான்னு தான் பாக்குறாரு. நிறைய பேர் இன்னைக்கு வாயில வடை சுடுறதுல ரெடியா இருக்கிறாங்க, ஆனா செய்யலாம் மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் வாயில வடை சுடுறது ஈஸி, வடைய சட்டியில சுடுறதுதான் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீங்க இன்னைக்கு சட்டியில சுடாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு மனம் மாறி போய் சுடுறீங்க பாத்தீங்களா, அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இத சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு பாருங்களேன். சிஸ்டர் படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வாசிங்க அதுல இருந்து. அப்பொழுது அதே வசனத்துல 31ல. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவும் யூதர்கள்ட்ட, மத்தேயு புஸ்தகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா யூதர்களுக்காக எழுதப்பட்டது. சோ எல்லாமே யூதர்களுக்கு அட்ரஸ் பண்ணி தான் வருமே. சோ யூதர்களை பார்த்து சொல்றாரு, ஆயக்காரர்கள் வேசிகள் பாவிகள்லாம் உங்களுக்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவானுங்க. அவங்க எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவனுங்க உடன்படிக்கையில இருக்கிறானுங்க, நியாய பிரமாணத்தை கை கொண்டு இருக்கிறானுங்க, கரெக்டா இருக்கிறானுங்க எல்லா விதத்திலையும். அது பரிசேயர் சதுசேயர்லாம் வந்து பர்ஃபெக்டா இருப்பானுங்க. கை கழுவுறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து அவங்க போடுற உடையில இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஜெபம் கூட வந்து கரெக்டா அந்த நேரத்துல எழுப்பி சரியா ஜெபம் பண்ணுவானுங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு அவங்களை பார்த்து, ஆயக்காரர்களும் வேசிகளும் பாவிகளும் உங்களுக்கு முன்பதாக எங்க போயிருவாங்களாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. 32 வாசிங்க. 32. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள், அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். சொல்றாரு, எப்பா யோவான் ஸ்நானகன் வந்தாரு. ஒரு இடத்துல வந்து போட்டிருக்கு யோவான் ஸ்நானகனை பத்தி, வாங்க நான் காட்டுறேன். ஹல்லேலூயா. அதாவது யோவான் ஸ்நானகன் மாதிரி ஒரு பரிசுத்தமாக ஒரு செப்பரேட்டட் லைஃப் ஃபார் கிரைஸ்ட், ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனை பார்க்க முடியாது. ஆனா யோவான் ஸ்நானகனை பார்த்து இவர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? இருங்க அந்த வசனத்தை எடுக்கிறேன் ஒரே நிமிஷம். வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29ல இருந்து வாசிங்களேன். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். யோவான் ஸ்நானன் உபதேசத்தை கேட்டு ஆயக்காரர்கள் பாவிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள்லாம் மனம் திரும்பினார்கள். யாரு? யோவான் ஸ்நானகன். இஸ்ரவேல்ல இருக்கிறதுலே பெரிய தீர்க்கதரிசியா தான், the greatest prophet எழுதியிருக்கு. 28வது வசனம் வாசிங்க.
அப்படி 28 வாசிங்க சிஸ்டர். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. போதும் போதும் ஆகினும் போதும் போதும் போதும். ஸ்திரீகளை பார்க்கலும் யோவான் ஸ்நானகனை விட பெரிய தீர்க்கதரிசி யாரும் கிடையாது. அப்படின்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட், யோவான் ஸ்நானகனோட ஓல்டு டெஸ்ட்மெண்ட் முடியுது. பழைய ஏற்பாடு வந்து யோவான் ஸ்நானகனோட முடியுது. சோ ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல கிரேட்டஸ்ட் ப்ராஃபட்னா யாரு? யோவான் ஸ்நானகன் தான் அப்படின்னு இயேசுவே சர்டிபிகேட் கொடுக்குறார். ஸ்திரீகளை பார்க்கலும் இவரை விட பெரியவர் எவரும் கிடையாது. சோ 29 வந்திருக்க. சோ 29 என்ன போட்டிருக்கா? ஆயக்காரர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? 29வது வசனம், யோவான் ஸ்நானன் இடத்துல வந்து இதை எடுத்துக்கொள்றாங்க. என்ன? ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்றாங்க. எல்லாம் மனம் மாறி மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆமென். அடுத்த வசனம் 30. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக என்னுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரி எங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கல? அவர் இடத்துல வந்து எடுக்கல. ஏன் எடுக்கல? புரியுதுங்களா? ஏன் எடுக்கல? ஏன் அவங்க கிட்ட பாவம் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட எதுவும் கிடையாது. அவனுக்கு என்னன்னா, நான் தான் வந்து இத்தனை வருஷமா ஆண்டருக்குள்ள இருக்கிறேன். பரம்பரையா எங்க அப்பா பரிசேயர், எங்க தாத்தா பரிசேயர், நான் பரிசேயர், எங்க குடும்பமே பரிசேய குடும்பம், எங்க குடும்பமே கர்த்தருக்காக ஊழியம் பண்ணி இருக்குது. நாங்க அப்படியாக்கும், நாங்க இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி சுய நீதியில வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வில் கில் யூ. நல்லா கேட்டுக்கோங்க. சுய நீதி உங்களை கொண்டு போட்டுரும். அது ஜீவனை கொண்டு வராது. ஏன்னா ஜீவன் வந்து இயேசு இடத்துல இருந்து மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. சுயநீதியில இருக்கிறவன் எவனுமே ஆண்டவர்ட்ட இருந்து ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்னதான் பெரிய இதா இருந்தாலுமே, இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நான் போகும்போது கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் ஊழியத்துல இருக்கிறேன். 2010ல இருந்து நான் ஊழியத்துல இருக்கிறேன். அநேகருக்கு நான் வந்து வியாதியஸ்தல் மேல கையை வச்சிருக்கிறேன். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். நான் சென்னையில போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, விசிட் பண்ணாத ஐசியூ கிடையாது. எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டல் ஐசியூக்குள்ளயும் நான் உள்ள போயிருக்கிறேன். பார்க்காத வியாதி கிடையாது. என் ஊழியத்துல கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய இரக்கத்தினால, அவருடைய பலத்தினால அநேகர் சுகமா இருக்கேன். ஆனாலும் இன்னைக்கும் ஒரு மனுஷனுக்கு நான் ஜெபம் பண்ண போனா, ஆண்டவரே நீர் தான்ப்பா இங்க வேலை செய்யணும்னு சொல்லி அந்த பயத்தோட தான் நான் இன்னைக்குமே போயிருக்கேன். ஒரு நாள் என் மேல கான்பிடன்ஸ்ல நான் போனதே கிடையாது. இன்னைக்குமே யாராவது போன்ல எனக்கு பிரேயர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அந்த போன் கால்ல அவங்களுக்கு பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா நீங்க தான் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பதில கொடுக்கணும்பா. நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க தான் அந்த இடத்துல ஒரு கிரியை செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் அந்த சுகத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து மட்டும் தான் நான் ஊழியம் செய்யணும், அவரை சார்ந்து மட்டும் தான் செய்யணும். அந்த ஒரு பயத்தோட தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது என்னால நடக்கிற காரியம் கிடையாது. இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணிட்டேன், அத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், இத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், இத்தனை பேர் சுகமா இருக்காங்க. அதை வச்சு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் எதுல போயிட்டு இருக்கேன்? சுய நீதியில போயிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஆமே. நான் முதல் நாள்லதே ஆண்டவர்ட்ட அதான் சொன்னேன். என்னுடைய ஊழியத்துல வந்த நாள், ஆண்டவரே நான் எல்லாருக்கும் போய் ஜெபம் பண்ணுவேன், ஆனா நீங்க தான் அங்க சுகம் கொடுக்கணும் ஆண்டவரே. நீங்க இல்லாவிட்டால் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. இஃப் யூ ஆர் நாட் வித் மீ ஐ எம் நாட் கோயிங் ஆண்டவரே. அப்படிதான் நான் சொன்னேன். நீங்க என் கூட வரலன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன் ஊழியத்துக்கு. நான் கை வைக்கும் போது நீங்க சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, அப்பதான் நான் அந்த ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே தான் சொன்னேன். இது என்னுடைய திறமையினால கிடையாது, என்னுடைய பராக்கிரமத்தினால கிடையாது, என்னுடைய வல்லமையினால கிடையாது. பேதுரு சொல்றாருல, அப்போஸ்தலர் 3ல சொல்றாருல, என்னுடைய பக்தினாலும் கிடையாது, என்னுடைய சக்தினாலும் கிடையாது, இது தேவனுடைய நாமத்தினால, அவர் நாமத்தினால, விசுவாசத்தினால நடக்குது. இந்த ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், நான் கிடையவே கிடையாதுங்க. சோ சுயநீதி இல்ல இருக்கும் பொழுது நாம தேவனிடத்துல இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. It literally kills. ஹல்லேலூயா. அது மரணத்தை தான் விளைவிக்கும். ஹல்லேலூயா. அது ஜீவனை கொண்டு வராது சுயநீதி. ஏன்னா தேவன் வெறுக்கிறது சுயநீதி தான். God hates self-righteousness. சுயநீதியை வெறுக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 31 வாசிங்க. 31. கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இது வந்து ஒரு யூத பழமொழி, இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அடுத்தது வாங்க 33 வசிப்போம். எப்படி எனில் யோவான் ஸ்நானம் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். யார பிசாசு பிடிச்சிருக்காங்களா? என்னங்க யார பிசாசு பிடிச்சிருக்கா? யோவான் ஸ்நானகனுக்கே இந்த நிலைமைனா யோசிச்சு பாருங்க. மனுஷன் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாம ஒரு சோசியல் லிவிங்க, குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து
இயேசுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணணும். ஏன்னா அவரோட காலிங்கே அதுதான், இயேசுக்காக வழியை ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க, வயசான காலத்துல பிறந்திருக்காங்க அம்மா அப்பாவுக்கு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 1வது அதிகாரத்துல வருது இல்ல, ஜக்கரியாக்கும் எலிசபெத்துக்கும் பிறக்கிறாரு, வயதான காலத்துல பிறக்கிறாரு. அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிருப்பாங்க, வயதான காலத்துல எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்தாரு ஆண்டவர், அவன் கூட இருப்பான், ஒரு ஆறுதலா இருப்பான், ஒரு பலனா என் கூட இருப்பான்னு நினைப்பாங்களா? அவரை இல்ல, நான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தாலும் ஊழியம் செஞ்சாரா? சரி, மீட்டிங்கை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து தூங்கணும், அதுவும் கிடையாது, போய் வனாந்தரத்துல தங்கிட்டாரு. எல்லாம் எதுவுமே இல்ல, கர்த்தருக்காக மட்டும் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு மனுஷனை பார்த்து என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க, பிசாசுன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அதான் இயேசு சொல்றாரு, எப்பா அவரை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவரை போல பரிசுத்தவானும் கிடையாது. அவர் வந்து ஒரு 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 திராட்சரசம் சாட மாட்டார், ஒரு அப்பத்தை புசிக்க மாட்டாரு. அர்ப்பணி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, டோட்டலி சரண்டர்டு லைஃப். அவரு ஆண்டவருக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா அவரை நீங்க பிசாசுனீங்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க 34, நீங்க அவரை பிசாசுனீங்க. அடுத்தது வாங்க. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். மனுஷகுமார் யாரு? நான் அவரை பத்தி சொல்றாரு. எப்ப நான் வந்தேன், ஃபர்ஸ்ட் யோவான் சாணகர் வந்தாரு, அவர் அப்பம் புசிக்க மாட்டாரு, திராட்சரசம் இது பண்ண மாட்டாரு, ஒரு தனியா போய் வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியம் பண்ணாரு. அவரை பிசாசுட்டீங்க. நான் வந்தேன், உங்களோடய வாழ்ந்தேன், உங்களுக்காக ஊழியம் செஞ்ச, அநேகரை சுகமாக்குனேன், விடுதலை ஆக்குனேன், உங்களோட உட்கார்ந்து என்ன பண்ண, போஜனம் பண்ண, எல்லாம் பண்ண. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க என்ன பார்த்து? போஜன பிரியர் நீங்க, பாவிகளுக்கு நண்பன் நீங்க. சோ என்னதாயா வேணும் அப்படின்னு கேட்கிறார். சொல்லுங்க, என்னதாயா வேணும்? புரியுதுங்களா? என்னதான் வேணும் சொல்லுங்க, என்னதான் வேணும்? சில பேர் பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி கும்பலோட எல்லாம் சேர்ந்துறாங்க தயவுசெய்து. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருந்தாங்க யூதர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவர் விசுவாசத்தை மட்டும்தான் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேற எதுவுமே பார்க்கல. ஏன் ஆயக்காரர்கள், வேசிகள், பாவிகள் எல்லாரும் தேவனிடத்துல வந்தாங்க, இயேசுனிடத்துல வந்தாங்க? ஏன்னா அவர்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள், ஆண்டவரை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள, ஆனா இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், புறஜாதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் இயேசு சொன்னார், அந்த மத்தேயு 21 சொல்றாருல, இவர்கள் உங்களுக்கு முன்பதாக எங்க போறது? திரும்ப வந்துருங்க, மத்தேயு 21, முன்பதாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றாரு 21. ஹல்லேலூயா. ஆமென். சோ இன்னைக்கு நான் சொல்றேன், இது நான் சொல்றேன்னு சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வந்தாய், உனக்கு நான் சுகத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இஃப் யூ ஹேவ் கம் டு மீ, நீ என்னிடத்துல வந்தால் நீ நிச்சயமாக சுகம் ஆவாய். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய பழைய வாழ்க்கையை பாக்குறது இல்ல, நீங்க எங்க இருந்து வந்தீங்க எதுவுமே அவர் பாக்குறது இல்லை. he never sees your past. ஏன்னா ஒரு என் ஊழியத்துல ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை இங்க சொல்றேன். இப்போ ஐ திங்க் அரௌண்ட் 2015, மேபி 2015-16 கிட்ட இருக்கலாம், மேபி ஞாபகம் இல்லை. ஒரு சபையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பிரசங்கம் முடிச்ச பிறகு, நான் எப்பவுமே பிரசங்கம் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன், இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே ஜெபம் பண்ணுவேன். எவ்வளவு பேர் வந்தாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் கண்டிப்பா எல்லார் மேலேயும் கை வச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். இதை நான் வந்து என்னுடைய ஊழிய ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு காரியம். எந்த சபைக்கு போனாலுமே யார் என்கிட்ட ஜெபம் வந்தாலும் நான் நோ சொல்லவே மாட்டேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும். ஸோ அப்பொழுது வந்து அந்த முடிஞ்சோன்னா எல்லாரும் லைனா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு 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 பொண்ணு வந்தா. ஷீ இஸ் ப்ராபப்லி 15 years old, 15 வயசு ஒரு டீனேஜ் கேர்ள். வந்து என்னை பார்த்து நல்லா அழகா சிரிச்சா, ஒரு நல்ல ஸ்மைல் இருந்துச்சு. அப்ப நான் அவட்ட கேட்டேன், உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். நல்ல ஒரு ஸ்மைலோட தான் இருந்தா அவ. என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, அப்போ சொன்னா, அங்கிள் இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய யூட்ரஸ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கட்டி இருக்கு அங்கிள். அந்த கட்டி வந்து இருக்கிறதுனால எனக்கு எப்பொழுதும் வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலி எப்பொழுதும் இருக்கிறதுனால என்னால ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கடந்த 2 மாசமா நான் ஸ்கூல் பக்கமே போகல, நான் லீவ்ல தான் இருக்கேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதணும். அந்த மீட்டிங் வந்து பிப்ரவரி மாசம் நடக்குது, மார்ச் மாசம் அந்த புள்ள 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதணும். ரொம்ப அவசப்பட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் எனக்கு வந்து கிரைஸ்ட்னா யாருன்னே தெரியாது, இயேசுனா யாருன்னே தெரியாது. நான் வந்து ஒரு இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள். என்னுடைய கூட படிக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவ கிறிஸ்டியன், அவ இந்த சர்ச்சுக்கு தான் வரா. அவ தான் சொன்னா, நீ இந்த வாரம் வா, ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வராரு, சுகம் அளிக்கிற ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க, ஸோ நிச்சயமா நீ வா, இயேசு உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னா. அதனால நானும் என்னோட அம்மாவும் வந்திருக்கிறேன்
அப்படின்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. அப்புறம் அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 40-50 டேஸா ஸ்கூலுக்கே போகல. பெயின் கில்லர்ஸ்லாம் நாங்க கொடுக்குறோம். பெயின் கில்லர் கொடுத்தாலுமே அது வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வலி இருக்குது. என்ன பண்ணுன்னே தெரியல. ஸோ அவ ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்தது பாஸ்டர் அப்படின்னா. அப்ப நான் கேட்டேன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் ஜீசஸ்? ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல இருந்து நீங்க எதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க என் மகளுக்கு சுகமாகணும் அப்படின்னா. அப்போ அந்த பிள்ளைய பார்த்து நான் கேட்டேன், ஏமா நீ நல்லா சிரிச்சிட்டு நல்லா நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தா அந்த பிள்ளை. நான் கேட்டேன், நல்ல ஒரு புன்னையோட சிரிச்ச முகமா இருக்கியம்மா, வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்டேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். உன்னை பார்த்தா வலி இருக்கிற மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு. அப்போ அவ சொன்னா, அங்கிள் நான் வந்து வலியோட தான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தேன் அங்கிள், நானும் எங்க அம்மாவும் கிளம்பி வந்தோம் காலையில. அப்ப நான் வரும்பொழுது நீங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க வந்து ஆல்ரெடி வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உள்ள வரேன், உள்ள வந்து உட்கார்ந்த உடனே எனக்குள்ள இருந்த வலியெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னா. ஹalleluya. when she sat under the presence of the word of God, தேவனுடைய வார்த்தை கீழே உட்கார்ந்த உடனே அவளுக்குள்ள இருந்த வலியெல்லாம் போயிடுச்சு. ஆமே, என்ன ஆச்சுன்னே தெரியல அங்கிள். நான் அப்படியே ஃபுல் சர்வீஸ் நான் உட்கார்ந்து இருந்தேன் அங்கிள். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நான் பிரசங்கம் 1.5 hours பிரசங்கம் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஹalleluya. on that day I was preaching on the resurrection power of God. ஆமென். சோ அதுல வந்து உட்கார்ந்து நான் கேட்க எனக்குள்ள இருந்த வலி, எனக்குள்ள இருக்க வேதனை எல்லாம் அப்படியே போயிருச்சு. இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐ டோன்ட் ஃபீல் த பெயின், ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங் இன் மை பாடி. அது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டா நார்மலா நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பாப்பா. அப்ப நான் சொன்னேன், மகளே நீ சுகமாயிட்ட, யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்ட். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யுவர் ஃபெய்த் ஹாஸ் மேட் யூ ஹோல். நீ சுகமாய் போ, நீ போய் செக் பண்ணிட்டு அந்த பாஸ்டருக்கு நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவன் மேல கையை வச்சு அவளை பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணி அவளை அனுப்பி விட்டுட்டேன். ஒரு 2 days கழிச்சு நான் திருச்சிக்கு நான் வந்து ஊழியத்துக்காக நான் திருச்சிக்கு காலையில ரொம்ப ஏர்லி மார்னிங் கார்ல கிளம்பிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 8 மணிக்கு நான் ஆல்மோஸ்ட் கார்ல போயிட்டு இருக்கேன். 8 மணிக்கே கால் வருது அந்த பாஸ்டர்ட்ட இருந்து. 2வது நாள் நான் சண்டே மினிஸ்டர் பண்ண, டியூஸ்டே கால் வருது. ஏன்னா காலையில 8 மணிக்கு அந்த பாஸ்டர் கால் பண்றாருன்னு எடுத்துட்டு அவர் சொல்ற, பிரதர் ஞாபகம் இருக்கா, நீங்க ஒரு 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 பிராமண பெண் வந்திருந்தா, ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து இந்த மாதிரி யூட்ரஸ்ல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக நீங்க இது கூட ஜெபம் பண்ணிக்க ஞாபகம் இருக்கானா? ஆமா அப்படின்னு. அவ வந்து ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு நவ். அவங்க போய் நேற்று போய் செக் பண்ணிட்டாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து பார்த்தா அது இருக்கிற இடமே தெரியலையா, அது அப்படியே கரைஞ்சு போயிருச்சு. அவளுக்கு வலி இல்ல, வேதனை இல்ல, அந்த யூட்ரஸ்ல அப்படிப்பட்ட ஒரு டியூமர், அந்த கட்டியே இல்லைன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க இந்த செய்தியை எனக்கு சாட்சியம் வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆளை பார்த்து செய்யற ஆள் கிடையாது அவர். ஹல்லேலூயா. அவர் யார் அவரிடத்துல விசுவாசமா வருகிறார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம தான் ஆள் பார்த்து பண்றோம்ல. நீ எங்கிருந்து வர, எப்படி இருக்கிற, என்ன பண்ண, அதெல்லாம் நம்ம தான் பாக்குறோம். we only see all these things. ஆண்டவர் அதெல்லாம் பாக்குறதே இல்லைங்க. ஹல்லேலூயா. அவர் இடத்துல வந்தா போதும். சொல்லுங்க, வந்தா போதும். நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன், வாங்க போதும், நீங்க வாங்க போதும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன், நீங்க வந்தாலே போதும் அப்படின்றது. நிறைய பேர் வருவாங்க, பிரதர் சுகமா இல்ல, வியாதியா இருக்கிறேன், பலவீனமாக சொல்லுவாங்க. வந்து ஜூம் மீட்டிங் வந்து உட்காருங்க நீங்க முதல்ல, அது போதும். யூ டோன்ட் ஹேவ் டு டு எனிதிங் கிரேட் இன் யுவர் லைஃப். நீங்க ஏதோ பெரிய காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம். வந்து உட்காருங்க, ஜூம் மீட்டிங்ல உட்காருங்க, வந்து வார்த்தையை கேளுங்க. நீங்க வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யும். Hallelujah. When you hear the word of God will work in your life. Hallelujah. Amen. ஏன்னா தேவனுடைய வார்த்தையே தேவனாக இருக்கிறது. The word of God is God himself. Hallelujah. So தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க தேவன் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிப்பார். Hallelujah. அதுதான் வார்த்தையின் வல்லமையாக இருக்குது. அநேகர் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை பண்ணும் பிரதர். எத்தனை பேர் அப்படி கேட்கிறாங்க? எத்தனை பேர் நீங்களே ஜெபிக்கிறீங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை பண்ணும், God should work in my life, God should do something great in my life, என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்கல்ல? அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அவர் வார்த்தையை போய் கேளுங்க. Hear the word of God, read the word of God, meditate the word of God. அவர் வார்த்தையை கேளுங்க, அவர் வார்த்தையை வாசிங்க, அந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க, அந்த வார்த்தையை உங்க இருதயத்துல போடுங்க, அந்த வார்த்தையை நீங்க வாயினால பேசுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரத்துல தான் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்துல. யோவான் 1:1 போடுவது டக்குன்னு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. Hallelujah. In the beginning was the word, and the word was with God, and the word was God. சொல்லுங்க, the word is God. உங்க கையில இருக்கிற இந்த தேவ வார்த்தையே தேவனாக இருக்கிறது.
ஹalleluya. இதற்கு நிகரே கிடையாது. There is no substitute to the word of God. ஹalleluya. அந்த வார்த்தையை நீங்க கேட்க கேட்க கேட்க, அந்த வார்த்தையை நீங்க பேச பேச பேச, நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹalleluya. ஆமென். நீங்க எதுவும் பெருசாலாம் ஆண்டவர் தெரியுங்க. ஆண்டவருக்கு உங்க பலவீனங்கள் தெரியும். ஆண்டவருக்கு நீங்க எங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, எங்க நீங்க விழுந்து போயிருக்கிறீங்க, எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. He is not expecting something great from you. அவருக்கு தெரியும் நீங்க பெருசா தான் அவருக்கு செய்ய முடியாது, அவருக்கே தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ ஏன் கிட்ட வா, நான் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்யறேன்றார். ஹalleluya. நீ எனக்கு பெருசா அதை செய்யணும்னு நினைக்கிற, ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்துறாங்க. நீ அவருக்காக ஏதாவது பெருசா செய்ய, ஏதாவது பெருசா பண்ணு, அதை பண்ணுன்ட்டு. ஹalleluya. அவர் சொல்ல, நீ முதல்ல ஏன் கிட்ட வா, என் வார்த்தைகளை கேளு. ஹalleluya. அந்த வார்த்தையை விசுவாசி, நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்யறேன் அவர் சொல்றார். ஹalleluya. சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், முதல்ல அவர்கிட்ட போகணும். இதுதான் ஆண்டவர் கேட்கிற, முதல்ல நீ ஏன் கிட்ட வான்றார். ஹalleluya. let me do great things in your life first. முதலாவது நான் பெரிய காரியங்களை செய்ய எனக்கு அலோ பண்ணுன்றார். நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த மனிதர்கள் எல்லாம் தேவன் அழைத்து இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பார். அந்த பெரிய காரியத்தின் அப்புறம் தான் அவர்கள் ஆண்டவரோட பயணித்து பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்வார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. எடுத்தோன்னா அவங்க ஒன்றும் பெருசா செஞ்சிருக்க மாட்டாங்க. கரெக்டா? எடுத்தோன்னா அவங்களாம் ஒன்றும் பெருசா செய்ய மாட்டாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் இவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஹalleluya. ஆண்டவரோட மாடலே அதுதான். ஹalleluya. அவருடைய நன்மையை நமக்கு வெளிக்காட்டுறது. ஹalleluya. thank you Jesus. ஹalleluya. சொல்றாரு பாருங்க, மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யாத்ரா 34:10 எடுங்க. எக்ஸோடஸ் 34:10. thank you Jesus. glory to God. யாத்ரா 34:10. எக்ஸோடஸ் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் இந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருப்பார். ஹalleluya. கர்த்தர் என்னோட கூட இருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருப்பார். ஹalleluya. கிறிஸ்துவின் பிறப்பு என்ன தெரியுமா? தேவன் நம்மோட இருப்பார். இதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. The birth of Jesus is God with us. Emmanuel, God with us. அவர் எப்பொழுதும் நம்மோட இருப்பார். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. ஹalleluya. ஹalleluya. எதுக்கு உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறாருங்க அவரு? Why he wants to always be with you. ஹalleluya. So that he can show the great and mighty works through you. உங்கள் மூலமாக பெரிய காரியங்களும் பயங்கரமான காரியங்களையும் வெளிக்காட்டுவதற்காக உங்களோட கூட இருக்க அவர் விரும்புகிறார். சொல்லுங்க, என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். இதுதாங்க கிறிஸ்துமஸ் செய்திய. இதுக்குதாங்க கிறிஸ்து வந்தாரு. நம்மோட கூட இருக்கதாங்க வந்தாரு அவரு. நம்மை விட்டு போறதுக்கு அவர் வரவே இல்லைங்க அவரு. ஹalleluya. ஆமென். நீங்க நினைக்கலாம், நான் கர்த்தரோட இல்லையன்ட்டு. கிடையாது. Turn it around. It is not you being with them. It is he being with you. நான் ஆண்டவரோட இல்ல பிரதர், நான் ஆண்டவரை மறந்துட்டேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட போது ரொம்ப ஃபயரா இருந்தேன் பிரதர், ரட்சிக்கப்பட்ட போது ரொம்ப அந்நிய பாஷையில பேசுவோம் பிரதர், ரட்சிக்கப்பட்ட போது ஜபத்திலே இருப்போம் பிரதர், ரட்சிக்கப்பட்ட பொழுது வேத வாசிப்புல தியானத்திலே இருந்தேன், ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டேன் பிரதர், கர்த்தரனை விட்டு போயிட்டாரு. கிடையாது, அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹalleluya. நீங்க நினைக்கலாம் நீங்க அவரோட இல்லைன்ட்டு, ஆனா அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். He is always with you. He is always with you. Hallelujah. Glory be to God. இதுதான் இதற்காக தான் கிறிஸ்து வந்தார். மத்தேயு 1வது அதிகாரத்துல சொல்றாரு பாத்தீங்களா? வாங்க மத்தேயு 1 அந்த தூதன் யோசேப்பின் சொப்பனத்துல தரிசனமாகி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 1:20-21 வாசிங்க. மத்தேயு 1:20-21. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாராக. ஹalleluya. குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு, ஜனங்கள் பாவத்திலிருந்து நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹalleluya. அடுத்தது 22 வாசிங்க. அடுத்தது 22, 23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன்
இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருப்பார். இயேசுவின் பிறப்பு எதற்காக தெரியுமா? தேவன் நம்மோடு இருப்பதற்காக. Why did Jesus came to this world? So that he can always be with us. தேவன் நம்மோடு இருப்பதற்காக. சொல்லுங்க, தேவன் எப்பொழுதும் என்னோட தான் இருக்கு. He is always with me. ஹalleluya, ஹalleluya. தீர்க்கதரிசி மூலமா இதுதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்பா, ஒரு காலம் வரும், ஹalleluya, இன்றைக்கு என்னுடைய பிரசனம் ஒரு ஒரு மனுஷனால செய்யப்பட்ட ஒரு கோயில்ல, ஒரு 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 தேவ ஆலயத்துல இருக்குது. ஆனா ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் உங்களுக்குள் வாசம் செய்வேன், உங்களோட இருப்பேன். இம்மானுவேல், தேவன் உங்களோட இருப்பேன் அப்படின்னாரு. ஹalleluya. இன்றைக்கு அவர் உங்களுக்குள்ள வாசம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஆமென். நீங்க என்னைக்கு இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்தீர்களோ அன்றைக்கே அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் செய்தார். The day you opened your mouth and confessed that Jesus Christ is Lord, ஹalleluya, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்தீர்களோ அன்றைக்கு உங்களுக்குள்ள வந்துட்டார். அன்றைக்கு வந்தவர் என்றைக்கு போல அவர். ரோமர் 10 எடுங்க டக்குன்னு. ரோமர் 10:9. ரோமர் 10:9 எடுங்க டக்குன்னு. ரோமன்ஸ் 10:9 வாசிங்க சிஸ்டர். Thank you Jesus. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, அடுத்தது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எப்படி ரட்சிப்பு உண்டாகுதா? வாயினால அறிக்கை பண்ணி இருதயத்துல விசுவாசிங்க, ரட்சிப்பு உண்டாயிருச்சு. ஹalleluya, ஆமென். இப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். Thank you Jesus. ஹalleluya. சொல்லுங்க, வாயினால அறிக்கை பண்றேன், இருதயத்துல விசுவாசிக்கிறேன். சோ இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் வாயை திறந்து இயேசுவின் நாமத்துல நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று உங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை செய்தால் இன்றைக்கு இப்பொழுதே நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. You don't have to do anything great today. ஏதோ பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்க. ஹalleluya, ஆமென். வாயை திறந்து இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், இயேசுவின் நாமத்தினால நான் சுகமானேன், அவருடைய ரத்தத்தினால நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று உங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை செய்தீர்கள் என்றால் அந்த இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடனடியாக நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya, ஆமென். Thank you Jesus. இதை பவுல் எழுதுறாரு. இது டியூட்ரானமில பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதான் இங்க மேற்கோள் காட்டுறாரு. இது என்னன்னு சொல்றாருன்னா, அந்த ரோமர் 10 வர்றது பாத்தீங்கன்னா, வாங்க 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம் வாசிங்க. ரோமர் 10:6. Thank you Jesus. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி விசுவாசத்தினால உண்டாகும் நீதியானதுன்னு வருது. இங்கிலீஷ்ல பாருங்க, ரைச்சியஸ்னஸ் ஆஃப் ஃபெய்த் ஸ்பீக்ஸ். ஆங்கிலத்துல அது தமிழ்ல எப்படி கொண்டு வரணும்? விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியானது இப்படியாக பேசும். ரைச்சியஸ்னஸ் ஆஃப் ஃபெய்த் ஸ்பீக்ஸ். சோ விசுவாசம்னாலே அது பேச வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க, விசுவாசம்னா பேசணுங்க. நான் பேசாம இருந்தா ஒண்ணும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. விசுவாசம்னா பேசணும். நான் விசுவாசிக்கிறேன் ஆனா எதுவும் பேச மாட்டேன், ஒர்க் ஆகாது. ஏன்னா faith is voice activated. ஹalleluya. விசுவாசமானது வார்த்தையினாலதான் ஆக்டிவேட் ஆகுது. இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யணும். கரெக்டா இல்லையாங்க? ரட்சிப்பு அப்படிதானங்க வருது. கரெக்டா இல்லையா? எப்படி ரட்சிக்கப்படுறோம்? இயேசுன்னு விசுவாசிக்கிறோம் இருதயத்துல. வாயத்தானே சொல்றோம், இயேசுவே ஆண்டவர், என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவர். வாயத்தானே தானே சொல்றீங்க. சோ அதுதான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். நல்லா புரிஞ்சுக்கோ, அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். சேம் ரூல் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிதிங். வெறும் ரட்சிப்புக்கு மட்டும் அது கிடையாது. அதற்கப்புறம் நீங்க விசுவாசத்துல வாழ்றதுக்கும் அதுதான். வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து நீங்க பேச 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 எதை பேசணும்? நீதியை பேசணும். the righteousness of faith. ஹalleluya. தேவனுடைய நீதியை பேசணும். வியாதியில இருக்கீங்களா? தேவன் சுகத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் வசனத்துல, அதை எடுத்து பேசணும். உன் கர்த்தராகிய தேவனே நீ சேவிப்பா. யாத்ராகமம் 23:25 டக்குன்னு போடுங்க. யாத்ராகமம் 23:25 போடுங்க. எக்ஸோடஸ் 23:25. வியாதியில இருக்கீங்களா? உன் கர்த்தராகிய தேவனே நீ சேவிப்பாய், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்கள் மத்தியிலிருந்து விலக்குவார், உன் தேசத்தில் கர்ப்பம் விழுவதும், அடுத்த வசனம் 24, மலடும் இராது, உன் ஆயுசு நாட்களை
பூர்ணப்படுத்துவேன். இதைதான் பேசணும் வாய் திறந்து. இதுதான் ரைச்சஸ்னஸ் ஸ்பீக்ஸ். ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஃபெய்த் ஸ்பீக்ஸ். நீதியினால் உண்டாகும் விசுவாசம் பேசும். சொல்லுங்க, பேசும். விசுவாசம் என்றால் பேசணும். நீங்க பேச பேச பேசதான் விசுவாசம் வேலை செய்யும். தேவனுடைய நீதியை எடுத்து பேசணும். நீங்க you have to take the righteousness of God and start speaking it. Hallelujah. Thank you Jesus. Rekeneme likaba lehanamo ora hanama lekereneme shikaraba hanama shakadikaranamo ora halaba dikareheneme shikaraba hanama shakadaranama. என்ன பேசணும்? வாங்க திரும்ப 20 யாத்திரம் 23 25 போடு விஜய் டக்குன்னு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிப்பாயாக. எல்லாம் சேர்ந்து பேசுவோமா? உன் தேவனாகிய உங்க கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதை எடுத்து பேசணும். ஆண்டவரே, நான் உண்மையே சேவிக்கிறேன். ஆண்டவரே, யாத்திராம் 23 25 சொல்வது போல நான் உண்மையே சேவிக்கிறேன். ஹல்லேலூயா. என் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். வியாதியை என் மத்தியிலிருந்து நீ விலக்கி போடுகிறீர். ஆண்டவரே. அடுத்த வசனம் 26. என் குடும்பத்தில், என் பரம்பரையில, என் தேசத்துல கர்ப்பம் விழுகிறதும் வளடும் இருக்காது. என் ஆயுசு நாட்கள் பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. என் ஆயுசு நாட்கள் பூர்ணமாக இருக்கும் என்று இதை எடுத்து நீங்க பேச 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 என்ன நடக்குது தெரியுமா? ரோமர் 10:6 சொல்றதை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. you are now implementing what is written in Romans 10:6. பேச ஆரம்பிக்கிறீங்க. Hallelujah. Thank you Jesus. Glory to God. Hallelujah. Rahanama lekheneme shikarabu o rahanama lafadi karabahanama shakada. இன்னொரு 2-3 வசனம் வாசிப்போமா சுகத்திற்காக? Hallelujah. Thank you Lord. Rikaba lekheneme. Thank you Jesus. உபாகமம். Thank you Jesus. உபாகமம் 7. Deuteronomy 7:14. உபாகமம் 7:17 போடு விஜய். Thank you Jesus. Rikaba lekheneme shikaraba. Hallelujah. 7:14. Hallelujah. Thank you Lord. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. சொல்லணும். இந்த வசனத்தை எடுத்து வச்சு எப்படி சொல்லணும்? சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். திரும்ப சொல்லுங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். திரும்ப சொல்லுங்க. உபாகமம் 7:14 படி சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எங்களுக்குள் ஹல்லேலூயா மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லை. ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல, எங்க சந்ததியிலே ஹல்லேலூயா மலட்டுத்தன்மை இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. ரஹனமா ஷெகே. அடுத்த வசனம், நெக்ஸ்ட் வெர்ஸ் 15வது வசனம் வாசிங்க. Thank you Lord. Hallelujah. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று முன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. இந்த வசனத்தை எப்படி நீங்க அறிக்கை பண்ணணும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உபாகமம் 7:15 நீங்க சொல்லி இருக்கிறதுபடி கர்த்தர் சகல நோய்களும் என்னை விட்டும், என் குடும்பத்தை விட்டும், என் சந்ததியை விட்டும் விலக்குவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியர்னா உலகத்தின் நோய்கள், எனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் என் மேல் அவர் வரப்பண்ணார். ஹல்லேலூயா. அது என் மேல் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நோய்கள், ரோகங்கள், கொடிய நோய்கள் எதுவுமே என் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என் சந்ததியின் மேலும் வராது. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் சகல நோய்களும் என்னை விட்டு விலக்குவார். இதை நீங்க வாயை திறந்து பேசுனீங்கன்னா இதுக்கு பேரு தான் ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஃபெய்த் ஸ்பீக்கிங். நீதியினால் உண்டான விசுவாசம் பேசுகிறது. ரோமர் 10:6 சொல்ற அதே காரியம் தான் இது. விசுவாசம்னா பேசணும். ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஃபெய்த் ஸ்பீக்ஸ். சொல்லுங்க. ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஃபெய்த் ஸ்பீக்ஸ். நீதியினால் உண்டாகிற விசுவாசம் பேசும். ஹல்லேலூயா. நீங்க பேச 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 நீங்க வேணா பாருங்களேன், பேசிக்கிட்டே இருங்க. நிறுத்தாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், சுத்தி என்ன வேணா நடக்கட்டும், நீங்க பேசுறது நிறுத்தாதீங்க. வசனத்தை பேசுறது நிறுத்தாதீங்க. என்ன பேசணும்? வசனத்தை தான் பேசணும். வேற எதையும் பேசக்கூடாது. மனசுல தோன்றதை பேசக்கூடாது. பிசாசு போடுற பயங்களை பேசக்கூடாது. சுத்தி இருக்கவங்க பேசுறதை பேசக்கூடாது. எஸ்பெஷலி டாக்டரோடைய ரிப்போர்ட்டை பேசவே கூடாது. ரிப்போர்ட்ல இது போட்டிருக்கு, ரிப்போர்ட்ல அது போட்டிருக்கு, அதை பேசவே கூடாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. எதை பேச வேண்டும்? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் தான் பேச வேண்டும். வசனத்துல என்ன வசனித்து இருக்கிறதோ அதை மட்டும் தான் பேச வேண்டும்.
Hallelujah. Rahanama lekereneme shikaranamo. O rahanama shaka dikarabahalanama lekereneme shikarabo. O rahanama shaka dikarabahanamo loko dikaranama. Thank you, Lord. Hallelujah. ஒரே ஒரு இதை பார்ப்போம், ஒரு சம்பவத்தை பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. மத்தேயு 15ல ஒரு கானானிய ஸ்திரீ வரா. ஹalleluya. அந்த கானானிய ஸ்திரீ வந்து உடன்படிக்கைக்குள்ள யூதர் கிடையாது. ஏன்னா இயேசுவே வந்து மத்தேயு 15 வந்துரு விஜய் டக்குன்னு. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah. Thank you, Lord. மத்தேயு 15. Hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபஹனமா லேக்கெரெனெமே ரிக்கபலா. அந்த கானானிய ஸ்திரீ கதையை போடு. ரிக்கபா லேஹெரெனெமே ஷிக்கரபு ஓரபஹனா. 21ல வாசிங்க சிஸ்டர் டக்குன்னு. 21ல இருந்து. Thank you, பின்பு Lord. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஓகே, அவளுக்கு அப்படியே இருங்க. சோ என்ன நடக்குன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு இடத்துல வரா. இயேசு வந்து பிரதானமாக யூதர்களுக்கு தான் அனுப்பப்பட்டார். ஏன்னா முதலாவது ரட்சிப்பு யூதர்களுக்கு, அதற்கப்பதான் புறஜாதி. சோ ஆண்டரோட பிளான் அப்படிதான் வச்சிருந்தார். யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு கொண்டு வரணும். சோ அதனாலதான் பிரதானமா இயேசு யூதர்கள் இருக்கிற பட்டணமா போய் நிறைய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஹalleluya. ஆனா யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. அது வேற கதை. ஆனா வந்தது யூதர்களுக்கு தான் வந்தார். அதனால அவர் வந்து பெத்லஹேம்ல ஒரு யூதரா தான் பறக்கிறாரு. சரிங்களா? சோ ஆனா ஒரு கானானிய ஸ்திரீ, உடன்படிக்கைக்கு வெளியில இருக்கிற ஒரு 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 பெண், யூதர் அல்லாத ஒரு பெண்ணு. அது மட்டும் இல்ல, யூதர்கள் கானானியர்களை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து கானானியரை வந்து நாய் மாதிரி தான் பார்ப்பாங்க. லிட்டரலி தே ஆர் டாக்ஸ் டு தம். அந்த ஸ்திரீ இயேசு பின்னாடியே வரா. வந்து அவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, பின்னாடியே வந்து அவரை வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகள் வந்து கொடிய ஒரு பிசாசின் பிடியில இருக்கிற, அவளை நீங்க விடுதலை ஆக்குங்க, தாவீதின் குமாரனே என்று அவரை வருத்தி கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனம் டக்குன்னு வாசிங்க. நெக்ஸ்ட் வர்ஸ். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் பாருங்க, கொண்டார்கள். இயேசு ஒண்ணுமே பேசல. இயேசு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பாக்குறதுக்கு இயேசு ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். இயேசு கடினமா இல்ல. அந்த அம்மாவோட விசுவாசத்தை தட்டி வெளியே கொண்டு வரணும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா விசுவாசத்தின் மூலமாக தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான் அற்புதம் வெளியே வரும். சோ அப்படியே இயேசு வந்து வெயிட் பண்றாருன்னா பெருசா அதை செய்ய போறான்னு அர்த்தம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா பண்றவர் தான் நம்ம ஆண்டவர். சோ நீங்க பயப்பட வேண்டாம். என்ன ஆண்டவர் ஒன்னும் செய்யலையா? கிடையாது. பெருசா அதை நடக்க போகுது. இப்போ உங்க விசுவாசத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது. யூ ஷுட் நெவர் லூஸ் யுவர் ஃபெய்த். நீங்க விசுவாசத்துல பேசுறதை மட்டும் நீங்க விட்டுறவே கூடாது. சோ ஆண்டவர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குன்னு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, பாத்துட்டு இருக்காரு. சீஷர் எல்லாம் துரத்துறானுங்க. ஏன் சீஷர்கள் அந்த அம்மாவை துரத்துறானுங்க? ஏன்னா அந்த அம்மா கானானிய ஸ்திரீ, இவனுங்க யூதர்கள். யூதர்களுக்கும் கானானியருக்கும் செட் ஆகாது. யூதர்கள் கானானியரை மதிக்க மாட்டாங்க. அதனால போன்னு துரத்துறானுங்க. புரியுதுங்களா? சென்டராவே அவளை அனுப்பிவிடும் அப்படின்னு துரத்திட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் 24. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். சோ இயேசு வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. இயேசு சொல்றாரு, எப்பா, நான் வந்தது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அதுக்குதான் வந்ததே, அதுக்கு தான் வந்தாருல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஊழியம் செய்து பாடுபட்டு மரித்து உலகத்தை ரட்சிக்கணும். இதுதான் ஆண்டவரோட பிளான். சோ அதுக்கு தான் வந்திருக்கம்மா. இஸ்ரேல்ல இஸ்ரேல்ல ஏகப்பட்ட பேர் காணாம போயிட்டான். அவனெல்லாம் கண்டுபிடிக்க தான் வந்திருக்கிறேன். அந்த ஆடெல்லாம் தேட தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆனா அந்த அம்மா விட்டுச்சா? புரியுதுங்களா? யாரு என்ன சொல்றாங்கன்னு முக்கியம் இல்லைங்க. நல்லா கேட்டுக்கோங்க. சுத்தி இருக்கிறவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறத நிறுத்தக்கூடாது. சுத்தி இருக்கிறவன் 1000 சொல்லலாம். இந்த பாரு, இதெல்லாம் நடக்காது, ஆண்டவர் உனக்கு இதை செய்ய மாட்டாரு, ஏன்னா நீ அப்பா அப்படி பண்ண, நீ இப்போ இப்படி பண்ண. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஹல்லேலூயா. அதனால உனக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டார் ஆண்டவர். நீ ரொம்ப எதிர்பார்க்கிற ஆண்டவர்கிட்ட, ரொம்ப ஜாஸ்தியா எதிர்பார்க்கிற ஆண்டவர்கிட்ட. நியாயமா பார்த்தா இயேசு கிறிஸ்து இங்க இந்த அம்மாக்கு சுகமே கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா இயேசு யாருக்கு வந்தாருன்னு இயேசுவே சொல்றாரு. எங்க இயேசுவே என்னங்க சொன்னாரு? 24வது வசனத்துல, 24வது வசனம் என்ன போடு விஜய், காணாமல் போன இஸ்ரவேல் நாடுகளுக்கு தான் வந்தேன்னு இயேசுவே சொல்றாரு. 24th verseல அவரே சொல்றாரு, ஏமா நான் உனக்கு வரலம்மா, நான் இஸ்ரவேலுக்கு தாமா வந்தேன், நான் யூதர்களுக்கு தாமா வந்தேன், நான் உன் பஞ்சாயத்தை பார்க்கவே நான் வரலமா. இங்கேயே 1000 பஞ்சாயத்து இருக்குமா. ஏன் மக்கள் இவனுங்களே சரியில்லைம்மா, எல்லாம் உருப்படாதவங்களா இருக்கானுங்க, இவனுங்களை தேத்துறதுக்கே முன்னால முடியல. அப்படி புரியுதுங்களா? அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த அம்மா விட்டுச்சா? 25வது வசனம் 25th. அந்த அம்மா விட்டுச்சா? இல்ல. அந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு. 25வது வசனம், ஆண்டவரே
எனக்கு உதவி செய்யும். அது சொல்லிச்சு, நீங்க எந்த பஞ்சாயத்துக்கு வேணா வாங்க, என் பஞ்சாயத்தை முதல்ல பாருங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்டியூரிங் ஃபெய்த். நல்லா கேளுங்க, இதுக்கு பேர் தான் என்டியூரிங் ஃபெய்த். என்டியூரிங் ஃபெய்த்னா விசுவாசத்துல நிக்கணும். என்ன நடந்தாலும் நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் திஸ் மிரக்கிள் ஃப்ரம் யூ. இந்த அற்புதத்தை நான் கொண்டே ஆவேன். ஐ வில் ரிசீவ் இட். என்டியூரிங் ஃபெய்த். ஹல்லேலூயா. எவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீர் நல்லவர், நீர் வல்லவர், எனக்காக பெரிய விலை கிடைத்த சிலுவையில கொடுத்திருக்கிறீர், எனக்கு இந்த அற்புதம் வேணும் ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் என் வாழ்க்கையில இருக்கிறீங்க, உங்களை மட்டும் தான் நான் நம்பி இருக்கிறேன், ஐ வாண்ட் திஸ் மிரக்கிள் நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த மிரக்கிள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory to God. thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். சில பேருக்கு தீர்க்க தரிசனமா இன்னைக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. if you stand and say I want this, God is going to do it. ஹல்லேலூயா. thank you Jesus. ரேகேனேமே லீகாமா லேஹேரேனேமே ஷிகாராபஹனா. நம்ம விட்டுச்சா? இயேசு சீஷர்கள் துரத்தி விடுறானுங்க. இயேசு நான் உனக்காக வரலன்றாரு. அந்த அம்மா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. glory be to God. அடுத்த வசனம் வாசிங்க. நெக்ஸ்ட் verse. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவர் பாருங்க, இயேசு இன்னும் கொஞ்சம் அப்படியே மேல போறாரு, அடுத்த லெவல்ல அடிக்கிறாரு. பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நான் எதுக்கு போடக்கூடாது, நாய்க்குட்டிக்கு நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை லிட்டரலா நாய்க்குட்டி ரேஞ்சுக்கு ஆகிட்டாரு. இந்த மாதிரி நமக்கு சொன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன இவர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கிளம்பி அன்னைக்கே கிளம்பி போயிருப்போம். ஆண்டவரே வேண்டாம் எனக்கு, நான் என்ன பண்ண போறேன், போறேன்னு அப்படியே கிளம்பி இருப்போம். ஹல்லேலூயா. glory be to God. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட முடியாது. சோ அவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, ஏம்மா பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, சுகம் நான் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறது. பிள்ளைகள் அவர் யார சொல்றாரு? யூதர்களை சொல்றாரு. நான் யூதர்களுக்காக தான் வந்தேன், அவங்களுக்காக தான் சுகத்தை வச்சிருக்கிறேன். சோ அந்த அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட முடியாது. ஏன் நாய்க்குட்டின்ற வார்த்தை அங்க யூஸ் பண்றாருன்னா, யூதர்கள் கானானியர்களை நாய்களாக தான் பார்த்தார்கள். The Jews saw the Canaanites literally as dogs. ஒரு செகண்ட் கிரேடு பீப்புள் மாதிரி தான் பார்ப்பானுங்க. இன்னைக்குமே யூதர்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள ஒண்ணு. ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கானுங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உலகத்துல. ஆமென். சோ ஆனா இயேசு என்ன பண்ற, நாய்க்குட்டிக்கு நான் போட முடியாதுன்ற. அந்த அம்மா என்னாச்சு, அட்லீஸ்ட் அந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டு ரோசமா இருந்தா போயிருக்கும். ஆனா அந்த அம்மா சொல்லிடுச்சு, ஆண்டவரே நான் உப்பு போட்டுலாம் சாப்பிடுறது இல்ல. நல்லா கவனிங்க, நான் உப்பு போட்டு எல்லாம் சாப்பிடுறது இல்ல. நீங்க என்ன நாயின்னு சொல்லுங்க, நாய்க்குட்டின்னு சொல்லுங்க, பேயின்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, உங்க கிட்ட இருந்து சுகத்தை வாங்காம நான் போறது இல்லைன்னு நின்றுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது ஏன் இயேசு இவ்வளவு ஹார்டா பேசினான்னு தோணும். ஆக்சுவலி இயேசு ஹார்டா பேசல. இயேசு அவரை சுத்தி இருந்த சீஷர்களுக்கு விசுவாசம்னா என்ன என்பதை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். யூதர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. நல்லா பாரியா, உனக்கு ஒரு மண்ணும் புரியல, இந்த அம்மா பாரு கானானிய ஸ்திரீ எப்படி விசுவாசிக்குதுன்றத சொல்லி கொடுக்கதான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஒரு பெரிய டீச்சிங் செஷனே நடக்குது. அவன் அந்த சுத்தி இருக்கிற மரமண்டைங்களுக்கு புரியணும், யூதர்களுக்கு புரியறதுக்காக. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இவர் என்னமோலாம் நாயின்றாரு, நாய்க்குட்டின்றாரு. அந்த அம்மான்னு சொல்லுது, எல்லாம் ரைட் ஆண்டவரே, நாயாவே இருந்துட்டு போறேன், நாய்க்குட்டியாவே இருந்துட்டு போறேன், ஆனாலும் நாய் மேஜையில இருந்து விழும் பாத்தீங்களா, அதை சாப்பிட்டுட்டு போகும்ல ஆண்டவரே, அதையாவது நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டவரேன்றுச்சு. ஹல்லேலூயா. பாத்தீங்களா அந்த அம்மாவோட என்டியூரிங் ஃபெய்த்தை பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, கர்த்தர் நல்லவர்ன்றது புரிஞ்சிருச்சுங்க. அந்த அம்மாவோட விசுவாசத்துக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நல்லவர்னு புரிஞ்சிருச்சு. நீங்க அதனாலதான் ஆண்டவர் நல்லவர்ன்ற வெளிப்பாடு ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா சுத்தி யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்க இல்ல, என் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற அந்த விசுவாசத்துல நிப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அநேக காரியங்களை நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நிறைய பேர் நம்மள டிஸ்கரேஜும் பண்றாங்க. ரெண்டுமே நடக்குது, போத் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ரெண்டுமே நடக்குது நமக்கு இல்ல. மக்கள் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க இல்ல, உனக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நீ என்ன அவ்வளவு பெரிய இதுவா அப்படின்றாங்க. நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, பிசாசு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொண்டு வரோம், மக்கள் டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வராங்க.
அதுல நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. இப்ப நடக்காது போலயே, இவங்க சொல்றது கரெக்ட் தான் போலயே, ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார் போலயே, நான் ஒழுங்கு இல்லையே, நான் உருப்படி இல்லையே, நான் அப்படி இல்லையே, எப்படி இல்லையே, அப்ப எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார் போலயே. கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், நல்லா கேளுங்க, ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், நிச்சயமாக நான் சொல்றேன், எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஏனென்றால் ஹல்லேலூயா, அவருடைய உண்மையின் மேல, அவருடைய நன்மையின் மேல உங்க விசுவாசம் இருக்கும் வரை உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. When your faith is grounded on the faithfulness and the goodness of God, nothing can shake you. Hallelujah. Glory be to God. Amen. So உங்க விசுவாசத்தை அவர் மேலதான் நீங்க வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க விசுவாசத்தை யார் மேல வைக்கணும்? அவர் மேலதான் வைக்கணும். You have to keep your faith on the person of Jesus. வேற எது மேலயும் வைக்க கூடாது. அவர் மேல விசுவாசம் இருக்கும் பொழுது நன்மையை பெற்றுக்கொள்றது ஈஸி. இந்த அம்மா யார் மேல விசுவாசம் வச்சிருந்துச்சு? இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருந்துச்சு. சுத்தி இருக்கிறவன் என்ன சொல்றான் அதெல்லாம் அது பார்க்கவே இல்லை. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, காரி மூஞ்சில கூட துப்பிக்கோ, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு சுகம் வேணும். ஏனென்றால் இயேசு அவர் இடத்துல வந்தவர் யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இந்த அம்மா காலமாக இருந்துச்சு. He shall by no means cast out anybody who comes to him. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருந்ததுனால அந்த அம்மா என்னதான் நீங்க சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும், ஆகையால் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடலாமே அப்படின்னு கேக்குது. அது இயேசு பாருங்க, இயேசுவே ஷாக் ஆயிட்டாரு. இயேசுவே ஷாக் கொடுத்த சில மனிதர்கள்ல இந்த ஒரு மனிதர். அடுத்த வசனம் 28வது வசனம் போடு விஜய். மத்தேயு 15:28 இயேசு சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். விசுவாசம் பெரியது. யாரோட விசுவாசம்? ஒரு யூதரோட விசுவாசம் இல்லது, ஒரு புறஜாதியோட விசுவாசம் பெரியதுன்னு. ஹல்லேலூயா. அந்நேரமே மகள் சுகமானாள். அந்நேரமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory be to God. Hallelujah. நம்ம ஜெபிப்போமா? Thank you Father. நன்றி அப்பா, எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு, எவ்வளவு நல்ல தேவன். Hallelujah. What a good God we have. Amen. ஒவ்வொரு நாளும் அதை நான் யோசிக்கும் பொழுது Hallelujah, அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஆண்டவரே, இவ்வளவு நல்லவராக இருக்கிறீரே ஆண்டவரே, இவ்வளவு வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. Hallelujah. உம்மை நான் தேவனாக பெற்றுக்கொள்ள நான் என்ன பாக்கியம், நான் என்ன செஞ்சேன்? நான் ஒண்ணுமே செய்யலையே ஆண்டவரே. Hallelujah. உங்களை நான் கடவுளா நான் ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே ஆண்டவரே. I didn't do anything to deserve you Lord. Hallelujah. ஒரு நாள் அதான் நான் யோசிப்பேன், நீங்க என் வாழ்க்கையில தேவனாக வருவதற்கும், நீங்க என் வாழ்க்கையில ரட்சகராக வருவதற்கும் நான் ஒண்ணுமே செய்யலையே ஆண்டவரே. ஆனாலும் நீர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும்? I did not do anything to deserve him, but he chose me. ஆனால் அவர் என்னை அழைத்தார். Hallelujah. Hallelujah. நான் தகுதியற்றவன், ஆனால் அவர் என்னை அழைத்தார். Hallelujah. இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் அழைத்திருக்கிறாங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. Not because you are qualified, but because he has qualified you. நீங்கள் தகுதி உள்ளவர்கள்னால அவர் உங்களை தேர்ந்தெடுக்கல, உங்களை அவர் சூஸ் பண்ணல. அவர் உங்களை தகுதியாக்கி உங்களை அவர் இன்றைக்கு பிள்ளைகளாக, புத்திரர்களாக, தன்னுடைய உடன் சுதந்திரவாளியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. Thank you Lord. ரெஹேனேமே ஷிக்காராபஹனமோ. Hallelujah. உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மனசுல பேசுகிறார். Hallelujah. நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க விரும்புறீங்க, கர்த்தரை கனம் பண்ண விரும்புறீங்க என்றால் இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்கைகளை அனுப்பலாம். Hallelujah. As the Holy Spirit stirs your heart. Hallelujah. As the Lord speaks in your heart. Hallelujah. You want to bless the ministry. You want to, hallelujah, honor the Lord. You can use the ways in front of you to give to the Lord. இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா Hallelujah, Google Pay, Phone Pay, Paytm மற்ற UPI மூலமாக நீங்க கொடுக்கலாம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. என்னோட UPI நம்பர் 9884160264 அல்லது டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், நேம் கிரண் பால் JJ, அக்கவுண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கவுண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். ஹalleluya. நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றீங்க. நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியம் ஹalleluya அநேக இடங்களுக்கு போக நீங்க உதவி செய்றீங்க. ஹalleluya. என்னோட ஊழியம் குளோபல் ஹீலிங் மிஷன், ஒரு சுவிசேஷ சுகமாக்குற ஊழியம். My ministry Global Healing Mission is a evangelistic healing ministry. Amen. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. So இந்த ஊழியத்துல விதைக்கிறனால அநேகருக்கு
இந்த சுவிசேஷமும் சுகமும் போகிறது. Hallelujah. So you can partner with this ministry to take the gospel. Amen. இந்த ஊழியத்தோட விதைத்து பங்குதாரரா இருக்கும் பொழுது அநேகருக்கு சுவிசேஷம் போக நீங்க உதவி செய்றீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம Hallelujah. When you give, நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். When you give, the Lord gives you bountifully. Hallelujah. Amen. என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். என்னுடைய நம்பர் இங்க இருக்குது 9884160264. ஸோ இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும். Hallelujah. ஸோ எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஹீலிங் ரிக்வெஸ்ட், கவுன்சிலிங் அண்ட் ப்ரேயர் நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நிச்சயமா நான் உங்களோட பேசுவேன். ஆமென். தேங்க்யூ லார்ட். Hallelujah. தேங்க்யூ லார்ட். Hallelujah. Glory be to God. நாளை காலை 6:30 மணிக்கு அந்நிய பாஷை ஜெபம் இருக்கும். நிச்சயமா நீங்க அதுல கலந்து கொள்ளுங்க. 6:30 to 7 வரைக்கும் அந்நிய பாஷை ஜெபம் இருக்கும். நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு இரவு 10 மணிக்கு நைட் பிரேயர் அண்ட் வேர்டு. நாளைக்கு இரவு 10 மணிக்கு இரவு ஜெபம் மற்றும் வார்த்தை இருக்கும். இதே ஜூம் ஐடி பாஸ்வேர்ட் யூடியூப் சேனல்ல லைவா நீங்க பார்க்கலாம். ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுடைய தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய இதை சாட்சியை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் அதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். ஸோ என் நம்பர் 9884160264 உங்க சாட்சிகளை எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. Hallelujah. ஆமென். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலாகவே இருப்பேன். ஆமென். போகிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். ஆமென். God bless you. God bless you.